Hey guys, welcome back to my channel Around World. ஸோ இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லண்டன் வந்ததுலேருந்து ஜிபி டேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு இருக்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு இங்கே ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் அது அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட பதிகிறது வந்து கட்டாயமான விஷயம். ஸோ நாம் இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் பதியலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிபிட்ட போயிட்டு அப்ளை பண்ண போகிறேன். அது வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 minutes walkல இருக்குது. ஸோ கிளீவ்லேண்ட் சென்டருக்குள்ள இருக்குது. ஸோ அதான் பார்க்கணும். ஸோ வீடியோக்கு புதுசாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த ரோடால் போய் கொண்டிருக்கேன். இதுதான் வந்து என்னோட யூனிவர்சிட்டி ரோட். யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் இதால் போயிட்டு இப்படி போனாண்டா சரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த ரோட்டால் போகிறேன். ரீசன் என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஜிபிட்ட பதிய போகிறேன். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லண்டனில் வந்து சரியான குளிர் வந்து நல்ல ஓவராக இருந்தது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல. நான் க்ளவுஸ் போட்டுக்கேன், பட் நான் ஃபோன் பிடிச்சிருக்க ஹையில் வந்து நான் க்ளவுஸ் போடலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு குளிர் இல்லை இன்றைக்கி. ஸோ இது வந்து இப்போ வந்து மத்தியானம் 12:30 ஆகுது. ஆனால் இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கட்டும் பாருங்க. நாமளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து வீடியோ எடுப்போம்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸுக்கு போயிட்டு படிக்கிற அளவுலெல்லாம் பார்த்துட்டுருக்கி டைம் சரியாக போகுது. என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த ஏரியா முழுக்கவே வந்து யூனிவர்சிட்டியோட ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா முழுக்க இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அகடமிஷன் மாதிரி. இது வந்து டீச்சர் யூனிவர்சிட்டி மேலே இந்த ஏரியா டீச்சர் யூனிவர்சிட்டி ஏரியா வந்து கிட்டத்தட்ட சரியான லாங் ஏரியா. எதாவது வந்து பெரிய யூனிவர்சிட்டி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோட் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோட் க்ளீன் பண்ணுற வாகனம் இது. பார்த்திங்கன்னா அதில் முன் இதில் வந்து ரோட் க்ளீன் பண்ணுறதுக்கான இது வந்து இருக்குது. ரோட் க்ளீன் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இந்த இடம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன் நான் வந்து போன வீடியோவில் போட்டு இந்த கால்குலேட்டர் வாங்க போன இடத்துக்கு தான் இப்போ போகிறேன். அதான் வந்து கிளீவ்லேண்ட் சென்டர். அதுக்குள்ளே தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரோட் க்ளீன் பண்ணுற மிஷின். அப்படியே அந்த ரோட்டை வந்து 2 சைடுமே க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஜிபிட்ட போகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டும் உங்களோட ஸ்டூடெண்ட் கார்டும் இருந்தால் காணும். லைக் ஸ்டூடெண்ட் கார்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வந்து களத்தில் உழுவுற மாதிரி தந்துருப்பாங்க. அதுவும் உங்களோட பாஸ்போர்ட்டும் இருந்தால் காணும். நாங்கள் ஈஸியாக வந்து ஜிபிட்ட பதிஞ்சு கொள்ளலாம். இந்த ஸ்டெப் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இங்கே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கிளீவ்லேண்ட் சென்டருக்கு வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் கிளீவ்லேண்ட் சென்டர். ஓகே, பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் சென்டருக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெடிக்கல் சென்டர். நான் இதுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து காணையில் நான் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் வந்து வாரவே வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். 4 assistants டிஸ்டிங் பெல் அடித்தா தான் வருவாங்கன்னு போட்டுருக்காங்க. அடிச்சுக்கிறேன் பார்ப்போம். ஹலோ, I am the international student. I want to apply GP. Are you a student? Yeah. Have you got your student card? Yeah. Yeah. Okay. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து அவங்க தந்த பென் கொண்டாந்து நம்ம பட் அவங்க தந்தவங்க. இப்போ வந்து இந்த பெல்லை வந்து அடிச்சுக்கிறேன். அப்போ அவங்க வராங்க. அண்டு நம்ம வந்து செட் அப். Is this okay? Have you done it, yeah? Sure. Sorry, my date of birth here. Thank you. Have you just got the date you first came into the UK? Yeah. Just there. This one? Yeah. I was meant to come down tomorrow, but she's got the art nurse coming. Just right. to photocopy that form Yeah. for Jill Matthews. Fine. Oh, just 2 minutes. Thank you. Just 2 seconds. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தான். அந்த ஃபார்மை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இது ஒன்று தந்தாங்க, ஒரு சீட் மாதிரி ஒன்று தந்தாங்க. ஓகே, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. எல்லாம் ஓகே ஆண்டு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க. தெரியல என்ன நடக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்தாச்சு.
Çok bir şapsi ya. On the ground floor. I don't know, I can put it on. I just my kids when they're not there. When you're used to them thinking that. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ளாஸ்க் கொண்டு கொண்டு வந்தாச்சு ஏண்டு வந்தால் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டீ குடிக்கிறேன். அப்போ வீட்டை வந்து டீ போட்டு குடிக்க வந்து பஞ்சியாக இருக்குது. அங்கே வந்து ரோஸ் கலரில் இருக்குது, வெள்ளை கலர். இது வந்து டீ போட்டு வச்சோம்னா நான் வந்து இதை ஜுனிக்கு கொண்டு போனால் அங்கே வந்து கப்புகள் இருக்குது, அப்போ அங்கே ஊற்றி குடிக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4.99 கிட்டத்தட்ட 5 பவுண்ட். நான் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட அடிச்சு கேட்டால் அப்போ அவங்க வந்து இந்த ப்ரைஸ் தான் குறைவு தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இதை வாங்கிட்டு பில் போட போவோம். ரெண்டும் இதில் தேவைப்படாது எல்லாம் இருக்குது. ஓகே, Hello. Thank you. நான் வந்து பேக் வாங்கலை இதை வைக்கிறதுக்குன்னு சொன்னால். பேக் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்குக்கு வந்து தனி காசு எடுப்பாங்க. நம்மளோட ஊர் காசுக்கு வந்து எப்படி பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 பென்ஸ், இல்லை கடையில் வந்து 40 பென்ஸ், கிட்டத்தட்ட 180 ரூபா, 150 ரூபாய். அதனால் வந்து நான் வேன் ஏன்னா இது பேக் வேணால் ஆட்டிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த கட்டிடம். ஸோ காசு இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த ஜிபிட்ட பதிர அளவெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ளாஸ்க்கும் வாங்கியாச்சு. ஸோ ஜிபிட்ட இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ உடனே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you later. Bye.